பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புறக்கணிக்கப்பட்ட நீங்கள் கடவுளால் உயர்த்தப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து கூட மக்களின் எதிர்மறையான விமர்சனங்களை சந்தித்தார். பலர் அவரை ஏமாற்றதாக நினைத்தனர். பிதா அவரை தலைவனாக உயர்த்தினார். இன்றைக்கு நாமும் கூட தன்னம்பிக்கை குறைவாக பிறர் மதிப்பிடாத நிலைகளை சந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை தாங்க அவர் செய்கிறார். சில நேரத்தில் தேவனுடைய திட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பிரைஸ் அல்லாஹ். வீடை கட்டுகிறவர்கள் மறுத்த கல்லின் முக்கியத்துவம் அது தேவனின் பார்வையில் வித்தியாசமாக இருக்கும். மனிதருடைய பார்வையில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், பிரயோஜனம் இல்லாத நபராக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். இன்றைக்கு நீங்கள் சந்தித்த தோல்விகள், மறுப்புகள், வருத்தங்கள் கடவுளின் திட்டத்தில் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கிறது. அதை அவர் நன்மையாக மாற்றுவார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். நம்பிக்கை என்பது பொறுமையை குறிக்கிறது. நாம் எதிர்மறைகளை சந்திக்கும்போது அதை கடவுளுடைய பார்வையில் வைத்து நான் நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி செய்யும்போது தேவன் நம்மளை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி அடைவதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் அல்லாஹ். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். மற்றவர்கள் உங்களை மதிப்பிடாத போது நீங்கள் தேவ திட்டத்தை நம்புகிறீங்களா? அப்படின்னா நான் சொல்லுவேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவாருங்க. பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2:4 சொல்லுது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள்னு எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனால் தள்ளப்பட்ட கல் தான், ஆனால் தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? விலையேறப்பட்ட கல். உங்களை குறைவாக மதிப்பிடாதுங்க. நீங்கள் கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அவர் தம்மோடு கூட உங்களை சேர்த்திருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். உங்களை அப்படி பார்க்க ஆரம்பிங்க. நான் தேவனுடைய கரத்தில் ஒரு விலையேற பெற்ற கல் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. அதையே அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. தன் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் அவமதிக்கப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களை தெரிந்து கொண்டு விலையேற பெற்ற கல்லாய் உம்முடைய கரத்தில் எங்களை வைத்திருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, மகிழ்ச்சி உண்டாகட்டும். தேவ சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.